நம்மளோட இந்திய தேசம் 200 வருஷமா ஆங்கிலேயருடைய அடிமைத்தனத்துக்குள்ள இருந்துச்சு. அப்படி இருந்த போது சுதந்திர தாகம் கொண்ட ஏராளமான மனிதர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளாக எழும்பினாங்க. தேசத்தின் விடுதலைக்காக போராடினாங்க. தேசத்துல சிப்பாய் கழகம் மாதிரி நிறைய யுத்தங்களையும் கலகங்களையும் போர்களையும் சின்ன சின்ன கலவரங்களையும் நடத்தினாங்க. அதன் மூலமாக நிறைய போர் வீரர்களும் யுத்த வீரர்களும் சேவகர்களும் ஏன் ராஜாக்களா இருந்தவங்க கூட தன்னோட உயிரை இந்த மண்ணில சிந்தி விடுதலைய இந்த தேசத்துக்கு வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. நீங்களும் நானும் இந்த பூமியில் அடிமை வாழ்க்கை வாழ பிறந்தவர்கள் கிடையாது. நீங்களும் நானும் இந்த பூமியை சுதந்திரித்து கொண்டு இந்த பூமியை ஆள பிறந்தவர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அதே போல புதிய உடன்படிக்கை காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஏன்னா பழைய உடன்படிக்கை காலத்துல வாழ்ந்தவங்க ஒரு அடிமைத்தன வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆண்டவராகிய இயேசுவானவர் அவர்களுக்காக இன்னும் சிலுவையில மரிக்கல. ஆனா புதிய உடன்படிக்கை காலத்துல, புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஏனென்றால் ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கும் எனக்கும் இப்பொழுது ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிரமாணம் அடிமைத்தனத்தின் பிரமாணம் கிடையாது. அது ஒரு சுயாதீன பிரமாணம், அது ஒரு ராஜரீக பிரமாணம். நீங்களும் நானும் அடிமைகள் கிடையாது, நீங்களும் நானும் சுயாதீனர்கள். நீங்களும் நானும் அடிமைகள் கிடையாது, நீங்களும் நானும் சுதந்திரவாளிகள். நீங்களும் நானும் அடிமைத்தனத்தின் பிள்ளைகள் கிடையாது, நீங்களும் நானும் சுதந்திரவாளியினுடைய பிள்ளைகள். நீங்களும் நானும் அடிமைத்தன வாழ்க்கையை வாழணுன்ற அவசியம் கிடையாது. நீங்களும் நானும் ஆளுகையின் அதிகாரத்தை பெற்று ஆள பிறந்தவர்களா இருக்கிறோம். சுதந்திர இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது மக்களாட்சி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதி மக்களுக்காக ஆட்சி பண்றாரு. மக்களே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஆட்சி, மக்களாட்சி இப்பொழுது சுதந்திர இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கிற மாதிரி தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆளுகையின் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால நாம் ஆள பிறந்தவர்கள். எப்படி சுதந்திர இந்தியாவில் மக்களாட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அதே மாதிரிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளுடைய வார்த்தைகளை கொண்டு நாம் ஆளுகை செய்ய முடியும். கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக கர்த்தரை போலவே நீங்களும் நானும் ஆளுகை செய்யக்கூடிய ஆளுகையின் அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய உடன்படிக்கை காலத்துல, பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த பிரமாணம் அடிமைத்தனத்தின் பிரமாணம். ஆனா இப்பொழுதோ ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சுயாதீன பிரமாணத்தை கொடுத்திருக்கிறாரு. நீங்களும் நானும் சுதந்திரவாளி, நீங்களும் நானும் சுதந்திரவாளியினுடைய பிள்ளைகள். உங்களையும் என்னையும் அவர் மெய்யான வெளிச்சத்திற்கு அவரை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரு. மெய்யான ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு இருக்கிற வெளிச்சம் அப்படின்னா பாருங்க, பார்த்த உடனே அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே நம்மளுடைய உள்ளம் பூரிக்கும். இருட்டுக்குள்ளேயே இருந்தவங்களுக்கு வெளிச்சம் என்பது மனதுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருளின் அதிகாரத்துல, இருளின் அடிமைத்தனத்துல இருந்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் இப்பொழுது ஆச்சரியப்படத்தக்க ஒளியின் இடத்திற்கு அழைத்து வந்து ஆளுகையின் அதிகாரத்தையும் கொடுத்து சுதந்திரவாளியா மாத்தி வச்சிருக்கிறாரு. நம்மளுடைய ஒரே பிரதான விடுதலை நாயகனா இயேசுவானவர் இருப்பதை குறித்து நீங்களும் நானும் அதிகமாக சந்தோஷப்படணும். அந்த ஒரே பிரதான விடுதலை நாயகர் கிட்ட சில நிமிடங்கள் நாம பேசலாமா? அண்ட சராசரங்களையும் வார்த்தையினால உருவாக்கிய சர்வ வல்லமையுள்ள தேவனே, இருளின் அதிகாரத்துக்குள்ள இருந்த எங்களை உம்முடைய கிருபையினால மீட்டு இப்பொழுது ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு இருக்கிறதான வெளிச்சத்தின் இடத்திற்கு கூட்டிக் கொண்டு வந்திருக்கிற எங்களுடைய ஒரே பிரதான விடுதலை நாயகனாகிய இயேசுவானவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய பாவ கட்டிலிருந்தும் நீர் அவர்களை விடுவித்திருக்கிறீர். அவர்களுடைய சாபங்களிலிருந்து நீர் அவர்களை விடுவித்திருக்கிறீர். அவர்களுடைய அக்கிரமங்களிலிருந்து, மீறுதல்களிலிருந்து நீர் அவர்களை விடுவித்து இருக்கிறீர். அவர்களுடைய எல்லா வியாதிகளிலிருந்தும் நீர் அவர்களை விடுவித்திருக்கிறீர். அவர்களுடைய எல்லா கடன் பிரச்சனைகளிலிருந்தும் நீர் அவர்களை விடுவித்திருக்கிறீர் தகப்பனே.
ஏற்கனவே உம்முடைய இரத்தத்தை கொடுத்ததன் மூலமாக அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட நீதிமான்கள் என்பதை நீர் அவர்களுக்கு இப்பொழுது திரும்பவும் நீர் ஞாபகப்படுத்தியிருக்கிறீர். அப்பா, நாங்கள் உம்மை மனதார துதிக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவங்க எந்த சூழ்நிலையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி அப்பா, ஆண்டவரே, அவர்கள் ஒரு சுயாதீனர்கள் என்பதை நீ அவர்களுக்கு புரிய வைத்திருக்கிறீர். அவங்க ஒரு சுதந்திரவாளியினுடைய பிள்ளைகள் என்பதை நீ புரிய வைத்திருக்கிறீர். இவர்களை மென்மேலும் ஆசீர்வதித்து உம்முடைய ராஜ்ய விருத்திக்கென்று பயன்படுத்துவீராக. நீரே இவர்களுடைய பிரதான விடுதலை நாயகனாய் வாழ்நாளெல்லாம் இருக்க போகிற உம்முடைய மேலான கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்கும் எனக்கும் ஒரே பிரதான விடுதலை நாயகராக ஆண்டவராகிய இயேசுவானவர் இருக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் ஒரே பயோடேட்டா என்பது சாத்தியமாகுமா? தொடர்ந்து காத்திருங்க, மீண்டும் சந்திக்கலாம்.